இது வானத்தின் வாசல். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எஸ்ராவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவ கரத்தின் வல்லமையை நாம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்காக தேவன் தன் கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு சாதாரண மனிதனுக்காக தேவன் தன் கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எதுன்னு சொல்லுகிறது? அவர் தம் கரத்தின் உலகமும் நாம் பார்க்கிற அத்தனையும் அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம், வலது கரம் பராக்கிரமம் செய்யுமா. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவருடைய கரத்தின் ஒரு விரல் போதும், பலத்த கிரியைகள் நடந்துவிடும். அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டு, வியாதிகள் துரத்தப்பட்டு, அநேகர் சுகம் அடைந்த போது இயேசு சொன்னார், தேவனுடைய விரல் இங்கே வெளிப்படுகிறது. தேவனுடைய விரல், விரலுக்கே அவ்வளவு சக்தி. அவனுடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு மனிதனுக்காக தேவ கரம் வெளிப்படுமானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் தியானிப்போம். ஏன் அந்த ஒரு மனிதனுக்காக கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது? என்ன செய்தால் வெளிப்படும்? அதிலே சிலதை நான் இன்றைக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை முதலாவது நம்ம படிப்போம். எல்லாரும் பைபிளை கையில் எடுங்க. பைபிள் வச்சிருந்தா கையில் எடுத்துடணும். சரி, எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். திரும்ப அந்த கடைசி பகுதியை சேர்ந்து வாசிப்போம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சரி, கேட்டதை எல்லாம் யாரு கொடுக்கிறா? ராஜா. ஒரு தேசத்தின் ராஜா என் போய் கேட்கிறான் அந்த ராஜாட்ட, இதெல்லாம் வேணும். உடனே ராஜா சரி வச்சுக்க அப்படின்னு ஒரு ராஜா கொடுக்கிறார். சில பிள்ளைகள் எல்லாம் ஒரு கலெக்டர் ஆபீஸில் வருஷ கணக்காக அலைகிறாங்க, வில்லேஜ் ஆபீஸுக்கு மாத கணக்கில் அலைகிறாங்க, தாசில்தார் பின்னாடி அலைகிறாங்க, ரிஜிஸ்டார் பின்னாடி அலைகிறாங்க, சில மனிதர்களுக்கு பின்னாடி அலைகிறாங்க. எவ்வளோ நாள் கேட்டாச்சு, இதை தாங்க, இதை செய்து தாங்க, கவுன்சிலருக்கு பின்னாடி அலைஞ்சாச்சு. ஆனால் நான் கேட்டதெல்லாம் தரல, உலக மனுஷனும் தரல. சரி, நம்முடைய பரலோக ராஜா அவரிடத்துல நம்ம கேட்காததே இல்லை, எல்லாம் கேட்டுட்டே தான் இருக்கோம். கேட்குறீங்களா? கேட்கணும். கேட்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்குறோம், நம்ம நிறைய கேட்குறோம். அது வேணும், இது வேணும், இந்த மாற்றம் வேணும், அது வேணும், அப்படி கேட்குறோம். நம்ம கேட்டது எல்லாம் ராஜா நமக்கு தர முடியல. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம தகுதியான ஆளா இப்ப இல்லை. அவருக்கு நாம கேட்டதை அவர் நமக்கு தராததுனால அவருக்கு தருவதற்கு வல்லமை இல்லை என்று அர்த்தம் அல்ல. நான் இவ்வளவு நாளா இந்த நன்மைக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஆண்டவரால இனி அதை செய்ய முடியாது என்பதாக அல்ல. அதை செய்ய முடியும். ஆனா ஏன் எனக்கு அவர் செய்யல, அதுதான் நம்ம பார்க்க வேண்டும். ஒரு எஸ்ராவின் மேல் வசனம் சொல்லுது, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. கரம் அவன் மேல் இருக்கிறது. தேவ கரம் ஒரு மனுஷன் மேல இருக்குமானால், தேவ கரம் ஒரு நபர் மேல் இருக்குமானால்,
அவன் எதை கேட்டாலும் ராஜா கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் எதை கேட்டாலும் அதை கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னும் சொல்லணும்னா அவன் எதை செய்தாலும் அது வாய்த்து கொண்டே இருக்கும். அவன் அது எதை விரும்பினாலும் அதை பெற்றுக்கொண்டே இருப்பான். அவன் விரும்பினபடி அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு கர்த்தர் அவன் கேட்கிறதை விட அதிகமாய் செய்து கொண்டே இருப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப தேவனுடைய கரம் நம்மேல் வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் விளங்கணும். 9ஆம் வசனத்துல பாருங்க, 9ஆம் வசனம் படிங்க. முதலாம் மாதம் முதல் தேதியிலே பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததுனா எருசலேமுக்கு வந்தான். இப்ப எங்க இருக்கிறான்னா பாபிலேன்ல இருக்கிறான். அடிமையா இருக்கிறான், அடிமைப்பட்டு இருக்கிறான், சிறைப்பட்டு இருக்கிறான். இந்த எஸ்ரா பாபிலேனிலே பிறந்து வளர்ந்திருக்கிறான், அடிமையாய் அங்கே இருந்திருக்கிறான். குழந்தை முதல் இப்பொழுது வேத பாரகனாக இருக்கிறான், பைபிள் டீச்சர்ஸா இருக்கிறான். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவன் வாழ்க்கை ஒரு அடிமைத்தனம். பாபிலேனில் இருந்தவன் இப்போ எங்க வந்திருக்கிறான்னா எருசலேமுக்கு வருகிறான். ஒரு விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. தேவனுடைய கரம் யார் மேல் வருகிறதோ அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எந்த அடிமைத்தனத்தில் யார் இருந்தாலும், எந்த அடிமைத்தனமா இருந்தாலும், அது வியாதியா, பிசாசா, மனுஷனால் வருகிற அடிமைத்தனமா, கடனா, சாபமா, தரித்திரமா, எந்த அடிமைத்தனத்தில் யார் இருந்தாலும் அவருடைய கரம் ஒரு மனுஷன் மேல் வரும் பொழுது அவன் விடுதலையாக்கப்படுகிறார். ஒரு மனிதன் பாருங்க, பிரேத கல்லறையிலே படுத்து கிடப்பானா. யாரு அவனை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடக்கி வைக்க முடியாது. சங்கிலினால கட்டினா சங்கிலி அறுத்து எறிஞ்சிட்டு வந்துடுவான். யாரு அந்த வழியா போக முடியாது, கல்லெடுத்து எறிவான், கையில கிடைச்சா பிடிச்சு கடிப்பா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனை பார்த்தாலே எல்லாரும் பயந்து அலறி ஓடுவாங்க, கூக்குரல் இட்டு கொண்டே இருப்பான். கட்டப்பட்டிருக்கிறான், அடிமையா இருக்கிறான் பிசாசுக்கு. அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? 6000. எவ்வளவு? 6000. அவன்கிட்ட இயேசு கேட்டவன் பேர் என்ன? அவன் என்ன சொன்னான்? ஆமா, ஒரு ஆளா இருந்தா ஒரு பேரு சொல்லலாம், நாங்கள் அநேகராயிருக்கிறோம். எத்தனை பேரு? 6000. 6000 ஆளு உள்ள இருக்கு. தாக்கு பிடிக்க முடியுமா? நமக்கு ஒரே நேரத்தில் 2 விதமான சிந்தனை வருதுன்னு வச்சிடுங்க. நாம இப்போ வேதத்தை பற்றி சிந்திக்க, இன்னொன்னு வேற ஒண்ணு 2 சிந்தனை போராடுது. சந்தோஷமா இருக்குமா? ஒரு 3 சிந்தனை வருதுன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம பைபிளை படிக்கணும்னு நினைக்கும். ஒன்று, ஆமாம், அங்கே வாங்கின கடனை பற்றி ஞாபகம் வருது. இன்னொன்று, இங்கே பிள்ளைக்கு இருக்கிற வியாதியை பற்றி ஞாபகம் வரும். 3ம் கடந்து போராடும்ப அந்த மண்டை அப்படியே சுத்தமா தலை வலிக்கும். கொஞ்ச நேரத்தில் ப்ரெஷர் அப்படியே ஏறுதா? 2 3 குழப்பம் வரும் பொழுதே மனுஷன் தாங்க மாட்டான். இது 6000. எத்தனை? 6000 எண்ணங்கள் ஓடும், 6000 காரியங்கள் வரும். அவன் ஒன்று இங்கே இழுக்கும், ஒன்று அங்கே இழுக்கும், ஒன்று இருன்னு சொல்லும், ஒன்று எழும்ப சொல்லும், ஒன்று கத்த சொல்லும், ஒன்று செரிக்க சொல்லும், ஒன்று ஓட சொல்லும். இந்த மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. அதனாலேயாக்கும் அவன் அலறிட்டு திரிஞ்சான், அலறிக்கொண்டு திரிந்தான். நார்மலா இருக்க முடியாது. அசுத்த ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா நார்மலா இருக்க முடியாது. 1 2 3 உள்ள கிடந்தா அது போட்டு குழப்பம். சில நேரம் பார்த்தா நல்ல அமைதியா இருப்பான், திடீர்னு மூர்க்கமாவாங்க, திடீர்னு சிரிப்பான், திடீர்னு கத்துவான், திடீர்னு கரைவான். ஏன்னா உள்ள நிறைய ஐட்டம் இருக்கு, அது மாறி மாறி வேலையை காட்டும். இப்ப 6000 வாழ்க்கை எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துல இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. இயேசுவை தூரத்துல பார்த்தான். இயேசுவை தூரத்துல பார்த்த உடனே ஓடி போய் அவர் காலில் விழுந்துட்டான். அன்னைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாயிற்று. அவன் புத்தி தெளிந்து, குழப்பம் எல்லாம் தீர்ந்து, நல்ல நார்மலா நல்ல வஸ்திரம் தரித்தவனாக, சுகம் பெற்றவனாக அவன் தெருவில் நடந்து போகிறதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள்.
ஏதோ ஒரு குழப்பமான நிலைமையிலே, ஒரு இக்கட்டான நிலைமையிலே, ஒரு போராட்டமான நிலைமையிலே மனிதர்கள் நம்மை ஒரு வித்தியாசமாய் பார்க்கும்படியான ஒரு சூழலில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கலாம். ஆனால் இயேசு அதை அப்படியே மாற்றி, இவன் வாழ்க்கையா இப்படி மாறிச்சு, இவனா இப்படி மாறினா, இவங்களா இப்படி இருக்கிறாங்க என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படி செய்வார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவருடைய கரம் வந்தால் போதும், அவருடைய கரத்தின் வல்லமை வந்தால் போதும், அடிமைத்தனங்கள் முறியடிக்கப்பட்டுவிடும். மூன்றாவது அந்த அதிகாரத்திலே 28வது வசனத்தை படிங்க. 28. அப்படியே என் தேவனாகி கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். நீங்க அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து, சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு, நாம எதிர்பார்த்தது போல நடக்காத உடனே நாம் அப்படியே சோர்ந்து அப்படியே உடைந்து போவோம். 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன காரியம் போதும், 10 கிலோமீட்டர்ல நடக்க கூட முடியாம ஆகி போகும். அப்படியே தளர்ந்து போவான். இதுதான் மனித இயல்பு. மனிதன் சுலபமாய் தளர்ந்து போகக்கூடியவன், பலன் அற்று போகக்கூடியவன். காலையில நல்லா தான் இருந்திருப்பாங்க, மத்தியானம் ஒன்றும் செய்ய முடியாதவங்க அப்படியே இருப்பார்கள். சில நாட்கள் நீங்க நல்லா ஜெபித்து நல்ல ஆவில அனலா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெபமும் வராது, பாட்டும் வராது. அப்படிதானா? ஆமா. பைபிள் எடுத்தா பாட்டு வராது, ஆராதித்து பாட்டை பாடுனா கொட்டாவி கட்டாவியா வரும், ஜெபிக்க முடியாது, ஒரு திடனற்று போய். காரணம் ஏதோ சின்ன விஷயம் நடந்திருக்கும், ஒரு சின்ன காரியம் நடந்திருக்கும், ஒரு சின்ன வார்த்தை யாராவது பேசியிருப்பாங்க, அப்படியே இந்த மண் பானையை கீழே போட்டால் உடஞ்சி போகிறது மாதிரி சிலருடைய பலன் அப்படியே உடைந்து போகும். ஆமாம், சில பிரச்சனைகள், சிலரெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு உடைய மாட்டாங்க, கொஞ்சம் நிறைய நாட்கள் அடிபட்டு கொஞ்சம் பலன் வந்ததுனால சில பிரச்சனைகள் அவர்களை உடைச்சிடும். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தாங்கி நிற்பாங்க சிலருக்கு. ஆனால் சில இடத்துல வீக்னஸ் ஆயிருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அப்படியே உடைந்து போவாங்க. இப்படி சில காரியத்தில் சிலர் வீக்கா இருப்பாங்க, அதில் ஒரு பாதிப்புன்னா அப்படியே உடைஞ்சு போயிருவாங்க. சிலருக்கெல்லாம் வீட்டுல கேபிள் கனெக்ஷன் அன்னைக்கு வரலன்னா அவ்வளவுதான், உடைஞ்சு போயிடும். கரண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான், உடைஞ்சு. வேற எவ்வளவு பெரிய பிரச்சனையும் பார்த்துருவாங்க. இந்த போன்ல நெட் வரலன்னா சிலர் எல்லாம் அப்படியே அபிஷேகம் போச்சு, அன்னைக்கு ஜெபம் வரல, ஜெபம் வர, டவர் கிடைக்கல, ஜெபம் வரல, நெட் இல்லை, ஜெபம் வரல, சீரியல் பார்க்கல, ஏதோ ஒன்று இழந்தது போல இருக்கு. ஆமா, இழந்து. சிலருக்கெல்லாம் சாயங்காலம் அந்த மருந்து கொஞ்சம் குடிச்சாதான் ஒரு ஸ்ட்ராங், 2 நாள் குடிக்கலைன்னா ஏதோ இல்லை, அந்த மாதிரி. உங்களை யாரையும் நான் சொல்லது கிடையாது, பொதுவாட்டு உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு போறதாக்கு. இப்படி உடைந்து போகும் பொழுது, திடனற்று போகும் பொழுது, பலன் குறைந்து போகும் பொழுது, கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல் வருமானால் அவன் பலன் அடைவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எலியா பாருங்கள், ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னார்? போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இனி இந்த உலகத்தில் நான் மட்டும் தனியா இருந்து எதுக்கு இந்த பாடுபடணும்? என்ன வேண்டாம் ஆண்டவரே, எடுத்துருங்க. தேசபேல நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அவ ஒவ்வொரு ஆளா கொன்னாச்சு, எல்லாரையும் கொன்னாச்சு, இனி நான் தான் அடுத்த லிஸ்ட்ல இருக்கேன். ஆமா, என்ன எடுத்துருங்க அப்படின்னு எலியா அப்படியே சோர்ந்து படுத்து கிடக்கிறான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்தது. வேதம் சொல்லுது, ஆகாபின் ரதத்துக்கு முன்னாடி ஓடுகிறான். குதிரை ஓடுறது, அந்த குதிரையின் வேகத்தை தாண்டி ஒரு மனிதன் ஓடுவதற்கு தேவ கரம் அவனை பலப்படுத்தியது. இந்த காலை வேளையிலே ஒரு சோர்ந்து போன அனுபவத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய கரம் தேவை. வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் அப்படியே சோர்ந்து தளர்ந்து போகிறேன் என்றால் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அவசியமாக
போயிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டு ஒரு அடிமைத்தனத்தில் என்னால் சுதந்திரமா இருக்க முடியவில்லை, நான் நினைக்கிறது போல வாழ முடியல, கர்த்தருக்கு பிரியமா நிற்க முடியல, ஏதோ ஒன்று என்னை திரும்ப திரும்ப அடிமைப்படுத்துகிறது என்றால் நீங்கள் விடுதலை ஆவதற்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் விரும்புகிறது, நான் வேண்டிக் கொண்டது, எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணியாச்சு, அழுவாச்சு, ஜபிச்சாச்சு, கேட்டாச்சு, உருண்டாச்சு, காத்திருந்தாச்சு, ஒரு மாற்றம் வரல. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வர வேண்டிய அவசியம் உண்டு, அவசியம் உண்டு. என்மேல் கர்த்தருடைய கரம் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று இப்ப யாருக்காவது விளங்குமானால் உங்க வலது கரத்தை அப்படி உயர்த்துங்க. நம்ம ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு கர்த்தருடைய கரம் தேவை உண்டு. இந்த காலை வேளையில் எனக்கு விளங்குகிறது, என் அடிமைத்தனம் மாறி பாபிலோனிலிருந்து நான் எருசலேமுக்கு வரணும்னா, ஓ இன்றைக்கு திடனற்று போயிருக்கிற எனக்கு ஒரு பலன் வேணும்னா, ஓ நான் கேட்கிறது எல்லாம் ராஜா எனக்கு தரணும்னா அவருடைய கரம் எனக்கு அவசியப்படுகிறது என்று உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படி வலது கரத்தை உயர்த்தி, அப்பா உம்முடைய கரம் என் மேல் வரட்டும், உம்முடைய கரம் என் மேல் வரும்படி இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒரு எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் வெளிப்பட்டது என்றால் இந்த ஆலயத்தில் இருக்கிற என் மேலும் உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும். அப்படியே பலத்தோடு கைகளை தட்டி ஒரு நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில் ஒரு அபிஷேகத்தில் தேவ பிள்ளை ஓ வாய்களை திறந்து ஓ ஒரு பலனோடு ஒரு விடுதலையோடு அந்நிய பாஷையில் ஓ ரிகா ரபா லபா ஷகா தரா ஓ வசனத்தை படித்து வசனத்தை அறிக்கை செய்து அந்நிய பாஷைகளில் பேசும் பொழுது ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இன்னைக்கு ஒரு சோர்ந்து போய் மனம் உடைஞ்சு போய் தளர்ந்து போய் எதுவும் செய்ய முடியல, ஐயா என்னால எதுவும் செய்ய முடியல, எதையும் யோசிக்க முடியல, என்னால ஒண்ணும் முடியல, அப்படியே உட்கார்ந்துட்டேன் பிரதர், அப்படி சொல்லுகிற பிள்ளைகள், அப்பா என்னை பலப்படுத்துகிற அந்த கரம் எனக்கு வேண்டும். என்னை திடப்படுத்தி முன்னாடி ஓடினதை விட என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வேகமாய் ஓட ஒரு தேவ கரத்தின் வல்லமை எனக்கு வேண்டும். ஆவியானவரே உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த நாளிலும் வெளிப்படட்டும். ஏதோ ஒன்னில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று உணர்கிறவர்கள், என்னால் வெளியே வர முடியல பிரதர், என்னால் இதிலிருந்து வெளியில வர முடியல, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியல, ஜெபிங்க. அப்பா உம்முடைய கரத்தை இன்னைக்கு மேல வைங்கப்பா, உம்முடைய கரத்தை மேல வைங்கப்பா. என் அடிமைத்தனம் உடைந்து பாபிலோனிலிருந்து சிறையிருப்பில் இருந்து ஓ எருசலேமுக்கு ஒரு விடுதலைக்கு, எருசலேமின் வாழ்வுக்கு, ஒரு சமாதானத்துக்கு இன்றைக்கு எனக்கு வழி திறக்கட்டும், வழி திறக்கட்டும், வழி திறக்கட்டும். சீகா மாரா காத்தா ராகா. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31 கூட படிச்சுட்டு உள்ள செய்திக்குள்ள போகும். எஸ்ரா 8:31 செல்லுது, நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியில் சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவரின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்குமானால் தீங்கு என்னை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. வழியிலே சத்ரு சேதப்படுத்த முடியாது. மறைந்திருக்கிறவன், நல்ல கவனிங்க, சில ஆவிகள், சில அசுத்த ஆவிகள், சில அந்தகார ஆவிகள் மறைந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்ப வாய்ப்பு கிடைக்கும் இவன் வீட்டுக்குள்ள புகுந்தரலாம், எப்ப வாய்ப்பு கிடைக்கும் இவனை பாழாக்கிறலாம். வேதம் சொல்லுது, நமக்குள் இருந்து வெளியிலே புறப்பட்டு போன ஆவிகள் என்ன செய்யும்னா அப்படியே சுத்திட்டு கிடாங்க. எங்க சுத்தம்? கொட்டில்பாடு, குறும்பனை, குளச்சல், கோடிமனை, வாணியாக்குடி, இப்படி ஒவ்வொரு அன்பியமா சுத்த அன்பியமா
ஆமா, இப்போ அன்புமா சிலுவை எடுத்துட்டு சுத்தாங்க. அதே போல அது சுத்தம். அப்படியே சுத்தி 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 வந்து ஆமா பக்கத்து வீட்டை பார்க்கும், எதிர்த்த வீடை பார்க்கும், ஆமா உங்க மாமிக்க வீடை பார்க்கும், மைனிக்க வீடை பார்க்கும், சித்திக்க வீடை பார்க்கும். உள்ள போயிடலாமான்னு சில நேரம் உள்ளேயும் போகும். போய் பார்த்தா அதுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்க அளவுக்கு பெஸ்டா இனி யாரும் அதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. உங்க அளவுக்கு பெஸ்டா அதுக்கு சந்தோஷப்படுத்த முடியாது. அது டிவியை பாருன்னு சொன்ன பேர்ல நீங்க டிவியை பார்த்தீங்க. அது பிராண்டியை குடிக்கணும்னு சொன்ன பேர்ல நீங்க பிராண்டியை குடிச்சிய. அது அங்க போகணும்னு சொன்ன பேர்ல அங்க போனீங்க. அது ஜபிக்காதுன்னு சொன்ன பேர்ல நீங்க ஜபிக்காம உறங்குனீங்க. உங்களை போல ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதுக்கு இனி கிடைக்காது. அது எல்லா இடமும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு சே இவனை விட்டு வந்துட்டேனே, இவனை விட்டு வந்துட்டாரு. நீங்க ஏதோ ஒரு ஆராதனையில ஒரு கூட்டத்துல ஒரு பரிசுத்த ஆவியின் வேலையில நிறைஞ்ச உடனே அதுக்கு இருக்க முடியல, அது வெளியே போச்சு. நீங்க அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கு இருக்க முடியல, வெளியே போச்சு. நீங்க பைபிளை படிக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கு இருக்க முடியல, அது வெளியே போச்சு. நீங்க ஜெபக்குழுவில சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கு இருக்க முடியல. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு நீங்க சரியா வாரதுனால இந்த அக்கினிக்குள்ள அதுக்கு இருக்க முடியாதனால அது வெளியே போச்சு. இப்போ அதை அப்படியே சுத்தி 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 பார்க்குது. அது வெளியே போன உடனே உங்களுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம். அப்பா தலைவலி போயிருக்கும், வயிற்று வலி போயிருக்கும், சில தடை மாறி இருக்கும், சில போராட்டம் போயிருக்கும். அசுத்த ஆவி வெளியே போகும்போது அது கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போகும். அது எதையும் வச்சுட்டு போகாது, ரொம்ப கவனமா இருக்கும். அசுத்த ஆவி வரும்போது சிலதை கொண்டு வரும், சில வியாதியை கொண்டு வரும், சில பிரச்சனையை கொண்டு வரும், சில பயத்தை கொண்டு வரும், சில போராட்டத்தை கொண்டு வரும். அது உள்ள வந்தது. இப்ப அது போகும்போது அது கொண்டு வந்ததெல்லாம் கொண்டாக்கும் போகும். அது கொண்டு போனதுனால இப்பொழுது உங்களுக்கு தலைவலி இல்லை, வயிற்று வலி இல்லை, இப்ப நல்ல ஃப்ரீ, நல்ல சுகம். ஆமா நல்லா இருந்து இப்போ போயிட்டே இருக்கு. இப்போ 3 மாசம் அப்படியே போச்சு. இது இங்கதான் சுத்திட்டு கிடந்தது. பக்கத்துல 2 கிலோமீட்டருக்குள்ளதான் பார்த்து 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 சுத்தி 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 ஒரு இடமும் கிடைக்காதனால இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க வீட்டுக்கு ஒரு விசிட் வருது. போய் பார்ப்போம். பையன் தூரத்துல நின்று பார்க்கும். இப்ப பாட்டு சத்தம் கேட்குதா, ஆமா இப்ப ஜெப சத்தம் கேட்குதா, அப்படி தூரத்துல நின்று பார்க்கும். இப்ப அந்நிய பாஷை கேட்குதா, இப்ப அல்லேலூயா கேட்குதா, இப்ப இவன் பைபிள் எடுத்து படிக்கானா, தூரத்துல இருந்து பார்க்கும். உபவாச கூட்டத்துக்கு போறானா, அப்படியே பார்த்துட்டே இருக்கும். பார்த்தா இப்ப அல்லேலூயா சத்தம் கேட்கல. 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஜெப சத்தம் கேட்கல, உங்க கைத்தட்டலும் கேட்கல, அந்நிய பாஷையும் கேட்கல. இப்போ அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். கொஞ்சம் கிட்ட வீட்டு வாசல் பக்கத்துல வந்து பாப்பா, ஆஹா எல்லாம் ஃப்ரீயா இருக்குதே, அம்மா இப்ப ஜெபத்தை எல்லாம் விட்டாச்சு, ஆராதனையும் விட்டாச்சு, உபவாச கூட்டத்துக்கு போகல, தலைவலின்னாக வந்தது, தலைவலி தீர்ந்ததுனால இனி என்னத்துக்கு போகணும் அப்படின்னாக்க அக்கா நினைச்சது. வயிற்று வலி எல்லாம் சரியாயாச்சுல, இனி அங்க என்னத்துக்கு போய், ஆமா இனி போகாண்டாம் வீட்டுல இருப்போம். இப்போ வயிற்று வலியை கொடுத்தானே, அவன் வந்து வெளியே இருந்து பார்க்கா, ஓ இப்போ அம்மா சகோதரி உபவாச கூட்டத்துக்கு ஒன்றும் போறதில்லை, சரி இப்போ நல்ல வாய்ப்பு மறுபடியும் உள்ள வாரதுக்கு, மறுபடியும் ஆனா அவன் வரமாட்டான். அங்கே இருக்கு ட்விஸ்ட், வரமாட்டான். என்ன செய்வான் தெரியுமா, இந்த 3 மாசம் சுற்றினப்ப நிறைய ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கும். ஆமா கோடிமனையில ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது, குறும்பனையில ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது. அவங்களெல்லாம் விட முடியாது. பிசாசு நம்மளை விட ரொம்ப பாசம் கூட அவனாக்கும், ஐக்கியம் அவனுக்கு கூட. ஆமா ரோட்டில் அலைஞ்சிட்டு கிடக்க அவன் தன்னை விட பொல்லாதாக்கும். அது அதுல ஒரு 7 பேரை கூட்டிட்டு வா, அண்ணா வா, தம்பி வா, மாமா வா, மச்சான் வா வா வா, சூப்பரா ஒரு வீடு. என்ன இங்க 10 வருஷமா இருந்திருக்கு, எனக்கு நல்லா பழக்கம், இத மாதிரி ஒரு அழகான வீடு கிடையாது, வாப்பா அப்படின்னு அவங்க 7 பேரும் இவனும் சேர்த்து 8. எத்தனை 8? உங்க கதை முடிச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்து ஏறிச்சு. வீட்டுக்குள்ள இப்ப வீட்டு வாசல்ல நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கு, போலாமா உள்ள போலாமா உள்ள போலாமான்னு பார்த்துட்டே இருக்கு. உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கும்னா வர முடியுமா, வர முடியுமா? அப்போ நம்ம மேல எப்பவும் கர்த்தருடைய கரம் இருந்து கொண்டே இருக்கணும், இருந்து கொண்டே இருக்கணும். தேவ கரம் என்னை விட்டு விலகாதிருக்கட்டும். கேளுங்க அப்பாட்ட, கேளுங்க அப்பா, அந்த பொல்லாதவன் என்ன பாழாக்குனவன், என் குடும்பத்தை பாழாக்குனவன், பாடாப்படுத்திட்டு இருந்தவன் மறுபடியும் என் வீட்டுக்குள் நுழைய முடியாதபடி, மறுபடியும் நுழைய முடியாதபடி ரகசியமா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற அவன் எப்பொழுது உள்ளே நுழையலாம் என்று காத்திருக்கிறவர், என் எல்லைக்குள் வர முடியாதபடி ஒரு தேவ கரம், அக்கினிமயமான கரம் எப்பொழுதும் என் மேல் இருப்பதாக. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியில
அந்த ஆகாவா நதியிலிருந்து பயணம் புறப்பட்டோம். வழியில சத்துரு பார்த்துட்டே தான் இருந்தான். எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளை அடிச்சிடலாமா, இவங்க கொண்டு போறதெல்லாம் தங்கம் வெள்ளி கோடி கணக்கில் மதிப்புள்ள பொருட்கள். இவர்கள் ஏன் இந்த பாபிலிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் தேசத்தின் ராஜாவுடைய ஆவியை ஏவுகிறார். ராஜாவுடைய உள்ளத்துல பேசுகிறார். உலகத்திற்கே கடவுள், பூமி அனைத்துக்கு ராஜா. அவருடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்கு, அவருடைய பட்டணம் இடிஞ்சு கிடக்கு. அவருடைய பிள்ளைகள் என் தேசத்தில் அடிமையா இருக்கிறாங்க. அவங்க ஆலயம் கட்டப்படணும், அங்கே தேவாலயம் கட்டப்படணும்னு இந்த பாபிலோனி தேசத்தின் ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவுகிறார். இப்ப ராஜா பயந்து தன் ஜனத்தில் இருக்கிற, தன் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள், பாபிலோனிலே அடிமையா இருக்கிற இஸ்ரவேலர்களை அழைத்து, நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு உங்கள் தேசத்துக்கு போங்க. உங்க ஆலயம் கட்டப்படுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் தரேன். ஏன் அப்பா அங்கிருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்ததை எல்லாத்தையும் நான் திரும்ப தாரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க போய் அங்க ஆலயத்தை கட்டணும். என்ன வேணுமோ கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, தந்து விடுவேன் என்று கட்டளை கொடுத்து அனுப்பினான். இவங்க பல கோடி மதிப்புள்ள தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு போறாங்க. போகிற வழியில் சத்துருக்கள் காத்திருந்தார்கள், இவர்களிடத்திலிருந்து பறிப்பதற்கு, இவர்களிடத்திலிருந்து திருடுவதற்கு. ஆனால் தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தபடியால் வழியிலே பதிவிருந்தவனும், வழியிலே பதுங்கி இருந்தவனும், மறைந்திருந்தவனும் சேதப்படுத்த முடியல, சேதப்படுத்த முடியல. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது, காலேஜே போகுது. உங்க கணவனர் வேலைக்கு போயிருப்பார், நீங்களும் பல காரியங்களுக்காய் ஆங்காங்கே போயிருப்பீர்கள், போவீர்கள். உங்க வாழ்க்கையில சத்துரு எப்ப ஒரு கெடுதலை கொண்டு வரலாம், யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம் என்று வகை தேடி எந்த குடும்பத்தை சிதைக்கலாம் என்று மறைந்து ஒளிந்திருந்து அப்படியே பார்த்து கொண்டிருப்பான். எங்க விழ தள்ளலாம், எங்க தள்ளலாம், யாரை விழுங்கலாம், யாருடைய கதையை முடிக்கலாம், அப்படியே பதிவிருப்பான். பார்த்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். நம்மளையும் கவனிச்சுட்டே இருக்கான். எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ ஒரு ஆபத்தை கொண்டு வரலாம், எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஒரு விபத்தை ஏற்படுத்தலாம், எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வியாதியை உண்டு பண்ணலாம், எப்போ வாய்ப்பு கிடைக்கும் இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம், பார்த்துட்டே இருப்பான். இப்படி மறைந்து ஒளிந்திருந்து ஆபத்தை கொண்டு வர திட்டம் போட்டு ஆயத்தமாய் இருக்கிற சத்துரு முற்றிலும் செயலற்று போகும்படி தேவ கரம் நமக்கு அவசியம், தேவ கரம் அவசியம். சிங்கம் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜித்து நிற்கும் போது சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிற தேவ கரம் நமக்கு அவசியம். அந்த நெருப்பு யாரை அழிக்கலாம் என்று 7 மடங்கு பற்றி எரியும் போது அந்த நெருப்பின் வாசனை கூட நம்மேல் படாதபடி, நம்முடைய முடி கூட கருகி போகாமல் நம்மை பாதுகாக்கிற தேவ கரம் இந்த நாட்களில் நமக்கு அவசியம். யாரை விழத்தலாம், யாரை தன் வலையிலே விழுத்தலாம், யாரை அழிக்கலாம் என்று பாவத்தை கொண்டு மிகவும் போராடி பதிவிருந்து காத்து கொண்டிருக்கிற அந்த வேசித்தன ஆவிகளும், விபச்சார ஆவிகளும், கொலைவெறியின் ஆவிகளும் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு தேவ கரம் அவசியம், தேவ கரம் அவசியம், தேவ கரம் அவசியம். நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீர்னு புயல். நல்லா தான் இருந்தார் கணவன், திடீர்னு மாற்றம், சுபாவத்தில் மாற்றம். பிள்ளை நல்லா தான் இருந்து திடீர்னு மாறுறது, திடீர்னு ஒரு மாதிரி நடந்து கொள்ள நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு வியாதி, திடீர்னு பாதிப்பு, திடீர்னு பிரச்சனை. இதை ஏற்படுத்துவதற்கு ஒருவன் 24 மணி நேரமும் தந்திரமாய் ஒளிந்து மறைந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உண்டுனால தீவிரமாய் 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 அதிலும் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஆராதிக்கிறவங்க, விசுவாசத்துல நிக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்க, அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணி போக்கஸ் பண்ணி எப்ப தள்ளலாம், எப்ப தள்ளலாம், எங்க பிடிக்கலாம், யாரு காலை பிடிச்சு இழுக்கலாம், யாரு குறவளைய பிடிக்கலாம், யாரை நசுக்கலாம், யாரை உதைக்கலாம், பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் கேப்பு கிடைச்சுன்னா அவன் தீர்த்து விடுவார், தீர்த்துருவாங்க.
நல்லா இருக்கிற குடும்பங்கள் திடீர்னு உடையுது, நல்லா போயிட்டு இருக்கிற தொழில் திடீர்னு நஷ்டப்படுது, நல்லா இருந்தவங்களுக்கு திடீர்னு வியாதி, நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தவங்க வாழ்க்கையில திடீர்னு வீழ்ச்சி, நல்லா ஆராதிக்கிறவங்க திடீர்னு விழுந்து போறாங்க. இதன் பின்னணியில் அந்த பதுங்கி இருக்கிறவன், எப்ப தீர்த்து கட்டலாம் என்று பார்க்கிறவன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வகை தேடி திருடுகிறவன் இருக்கிறான். அவன் மேற்கொள்ளாதபடி, அவன் செயல்பட முடியாதபடி எப்பொழுதும் நம்மேல் தேவ கரம் வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்